ஹலோ திஸ் இஸ் பிரியம் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேபிடோ பைக் டாக்ஸி எல்லாமே வந்து கர்நாடகாவில் பெங்களூரில் பேன் பண்ணியிருந்தாங்க. அது திருப்பி கொண்டு வரலாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதனால கொண்டு வந்தாங்க. என்னென்ன ப்ராப்ளம் வந்து நடக்குது, இதனால பேன் பண்ணாங்க, என்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தா கம்ப்ளீட்டா சால்வ் பண்ண முடியும் அந்த ப்ராப்ளத்த, அப்படின்ற மாரி அனலைஸ் பண்ண அந்த வீடியோ தான் இது. அதுக்கான சொல்யூஷனும் இந்த வீடியோல இருக்கு. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பைக் டாக்ஸிக்கும் நார்மலான டாக்ஸி, ஆட்டோல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா, மெயினா வந்து 2 பேரும் வந்து கூட்டு தான் போறாங்க பேசஞ்சர்ஸ. பட் ஆனா என்ன டிஃபரன்ஸ் அது இருக்கு அப்படின்னா, பைக் டாக்ஸில இருக்கிறது எல்லாமே வந்து ஒயிட் கலர் போர்டு தான். பட் இதுவே வந்து நார்மலான ஆட்டோல இருக்கிறதோ, மத்த இதுல இருக்கிறதோ, டாக்ஸில இருக்கிறதோ எல்லாமே வந்து மஞ்சள் கலர் போர்டு. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எஃப்சி பண்றதாகட்டும், நெறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அதுக்கான ரோட் டாக்ஸ் பே பண்றதாகட்டும், அந்த மாரி கமர்ஷியலா யூஸ் பண்றதுனால, கமர்ஷியல் விஷயத்துக்கு அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா பே பண்ண வேண்டியதா இருக்கு. பட் இதுவே வந்து பைக் டாக்ஸியா இருக்கட்டும், நார்மலா விஷயத்துல அந்த டாக்ஸி டெலிவரி பார்ட்னர்ஸ் அப்படி யூஸ் பண்றதுனால, எல்லாருமே வந்து நார்மல் பீப்பிள் தான் யூஸ் பண்றாங்க. ஒயிட் கலர் யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி விஷயம் எதுவுமே தேவையில்ல. அண்ட் மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டா அந்த ஒரு சால்வ் ஆகும். இதுவே வந்து ரோட் டாக்ஸோட என்ன விஷயங்கள்லாம் இருக்கு, கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, லால என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒரு 20 to 30 இயர்ஸ் பிஃபோர் வந்து ரெகுலேட் பண்ண விஷயத்துல எல்லாமே வந்து ரோட் டாக்ஸ்ல ரோடு விஷயத்துல எல்லாமே பண்றது எல்லாமே வந்து அந்த டைம்ல வந்து டெலிவரி அப்படின்ற மாதிரி ஒரு எலமெண்ட் வந்து கிடையாது. அப்படி டெலிவரி அந்த மாதிரி சைக்கிள் அந்த மாதிரி விஷயத்துக்கு அதிகமான விஷயங்கள் வந்து ரெகுலேஷன் எல்லாமே வச்சிருந்தாங்க அந்த டைம்ல. பட் ஆனா அதையும் வந்து ஒரு டெலிவரி பண்றதாகட்டும், ஒரு விஷயங்கள் பண்றதாகட்டும், அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல அந்த மாரி கிடையாது. எல்லாமே டெலிவரி அப்படின்றது 4 வீலர் அந்த மாரி விஷயத்த மைண்ட் செட்லயே வச்சு அந்த மாரி விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பாப்புலேஷன் அதிகமாகட்டும், மாடர்ன் ஜெனரேஷன்ஸ் வந்து அதிகமாகட்டும், டிஜிட்டல் எரா அதிகமாகட்டும், அப்படியே வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படி அந்த விஷயத்த வந்து ரெகுலேட் பண்ணாங்க அப்படின்னா பண்ணணும். அப்படி பண்ணாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் ஆகும். பட் இந்த ப்ராப்ளத்துக்கான இன்னொரு ப்ராப்ளம் அதிகமாகும் இதுக்கு இந்த விஷயம் ரிலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து பைக் டாக்ஸி இருக்கட்டும், டெலிவரி பார்ட்னர் ஆகட்டும், எல்லாருமே டெலிவரி பண்றதுக்கு போறாங்க. ஜஸ்ட் வென் நார்மலா எனக்கு ஒரு பைக் இருந்தா போகும், நான் பண்ணா போயிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்காங்க. இதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து இந்த எல்லாத்துக்குமே ஒயிட் கலர் போர்டுக்கு வந்து பதிலாக மஞ்சள் கலர் போர்டை வச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து டிராஸ்டிக்கா டெலிவரி பார்ட்னர்ஸ் அண்ட் டெலிவரி பண்றவங்க எல்லாம் பைக் டாக்ஸி எல்லாமே வந்து மேசிவா டவுன் ஆகும். அப்படி மேசிவா டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இன்கம் ஒரு விஷயத்துல வந்து மெயினா எதுக்கு போறாங்க அப்படின்னா, ஃபாஸ்டரா அச்சீவ் பண்ணணும் அந்த டெஸ்டினேஷன அப்படின்ற மாரி தான் பைக் டாக்ஸி சூஸ் பண்றாங்க. அப்படி அந்த பைக் டாக்ஸிய வந்து ஃபாஸ்ட்டா அச்சீவ் பண்ணணும் டெஸ்டினேஷன் சூஸ் பண்றாங்க. அப்படின்னா இன்கம் பிளஸ் அந்த 2மே விஷயத்த வந்து அஃபோர்டபுளா இருக்கு அப்படின்ற மாரி மைண்ட் செட்ல தான் கொண்டு போறாங்க. பட் இதுவே வந்து அந்த விஷயத்த வந்து அதிகமா இருக்குன்றனால தான் நார்மல் டாக்ஸிய பிரிஃபர் பண்ண மாட்றாங்க. அ இந்த மாரி விஷயத்த பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா நார்மல் டாக்ஸி அளவுக்கு இதுவும் வந்துரும். அப்படி இந்த விஷயத்துல எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்ற மாரி மைண்ட் செட்ல 2 விஷயத்த அ பண்ணாங்கன்னா அப்படின்னா பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் எப்படின்னா, 2மே கூப்பிட்டு ஒரே போர்டா மாத்திரணும். இல்ல அப்படின்னா, அ ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு விஷயத்த வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா வந்து டிராஸ்டிக்கா இன்கம் அண்ட் ஒரு எஃப்டி பண்றதாகட்டும், ஒரு விஷயத்த இன்னும் ரெகுலேஷன் அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாங்க அப்படின்னா, பெட்டரா இருக்கும். அது மட்டும் இல்ல, நோ டிராஃபிக்கும், ரோடு விஷயத்துக்கும் நெறைய விஷயங்கள் கவர்மெண்ட் ஒரு பெட்டரான ஆப்ஷன்ஸ் குடுத்தாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா வந்து டிராஸ்டிக்கா அந்த விஷயம் தான் கம்மியாகும். சரி, ஓகே, ஃபைன். அண்ட் ஒரு இந்த விஷயங்கள் பண்ணா மட்டும் இந்த 2 விஷயத்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருமா? அப்படின்னா டெஃபினட்டா இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிகமான இன்கம் வர விஷயத்துல, அதிகமான ஃபாஸ்டரா போற விஷயத்துல, எந்த இடத்துலலாம் இருக்கோ, அந்த விஷயங்கள் தான் அச்சீவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, அதிகமான இன்கம் வந்து அதிகமான பீப்பிள் யார் வச்சிருக்காங்க அப்படின்னா, அர்பன் சைட்ல வச்சிருக்காங்க. அதனால தான் அர்பன் சைட்ல இருக்கவங்க எல்லாருமே ப்ரிஃபர் பண்றது பைக் டாக்ஸியும், டெலிவரி விஷயங்கள் ஸ்விக்கி, சொமேட்டோ அந்த மாரி ஒரு டெலிவரியான விஷயத்துக்காக தான் யூஸ் பண்றாங்க. இதுவே டயர் 2 சிட்டீஸ் ஆகும், டயர் 3 சிட்டீஸ் ஆகட்டும் அந்த அளவுக்கு இல்ல. பட் டயர் 3 சிட்டீஸ்ல கம்ப்ளீட்டா அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. கம்ப்ளீட்டா வந்து டாக்ஸி அந்த மாரி விஷயத்துல மட்டும் தான் இருக்கு. பட் டயர் 3 சிட்டீஸும், டயர் 2 சிட்டீஸ்லயும் இருக்கவங்க பீப்பிள்ஸ் வந்து அங்க வொர்க் பண்றாங்க. டயர் 1 சிட்டீஸ்ல அப்படின்ற மாரி இருக்கனால, அவங்களுக்கு ஒரு ஒரு அடிஷனல் இன்கம் ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்களோ, ஒரு அடிஷனலான இன்கம் அவங்களுக்கு ஜெனரேட் பண்ணணும்.
அப்படின்ற மாரி மைண்ட் செட்ல இருக்கும்பொழுது, ஆட்டோமேட்டிக்கலா இந்த மாரி விஷயத்துல அடிஷனல் இன்கம் வந்து ஜெனரேட் பண்ண முடியுது. பட் இதுவே வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா வேற விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க. ரெகுலேட்டரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஒரு விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா இன்கம் வந்து டிராஸ்டிக்கா கம்மியாகும். பட் இந்த விஷயத்த எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா, டெஃபினட்டா கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் பண்ணா மட்டும் தான் முடியும். எப்படின்னு அப்படின்னா, ஜஸ்ட் அந்த எஃப்சி பண்றதாகட்டும், ஒரு டாக்ஸ் பே பண்றதாகட்டும், அந்த மாரி டிராஸ்டிக்கா அந்த விஷயத்த கம்மி பண்ணா மட்டும் தான் டெஃபினட்டா அந்த விஷயத்துக்கான மிகப்பெரிய சொல்யூஷனா அமையும். தவிர்த்து வேற எந்த விஷயங்களும் பண்ண முடியாது. அப்படின்ற மாரி மைண்ட் செட்ல இந்த ப்ராப்ளத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இதுவா இருக்கலாம். சரி, ஓகே, ஃபைன். இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ரெகுலேட்டரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருந்தா கரெக்ட்டா இருக்குமா? இது லீகலான விஷயமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய ஸ்டேட்ல வந்து பைக் டாக்ஸி நம்மளது ஆல்மோஸ்ட் இல்லீகல் ஆர் ரெகுலேட்டரி ஆக்ட் எதுவுமே பண்ண குடுத்ததில்ல. லைக் எப்படி சொல்றது அப்போனா, இந்த மாரி பைக் டாக்ஸி அப்படின்றது ஒரு கவர்ன்மென்ட்டான ரிஜிஸ்டரான ஒரு விஷயமே கிடையாது. கர்நாடகா, பெங்களூர்ல மட்டும் ஒரு சில விஷயங்கள் ரிஜிஸ்டரா பண்ணியிருக்காங்க. அப்படின்ற மாரி டெல்லில பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில சிட்டீஸ்ல மட்டும் தான் ரிஜிஸ்டர் ஆன விஷயங்கள் நடக்குது. பட் இதுவே ரிஜிஸ்டரா இல்லாதனால, நெறைய விஷயங்கள் வந்து கிரிமினல் நடக்கிறது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுவே வந்து ஒரு ஆட்டோல இருக்காங்க அப்படின்னா, ஆட்டோல இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த மாரி ஒரு விஷயங்கள் ஒரு ரெகுலேட்டரி ஆக்ட் இருக்கும், கார்ட்டல் இருக்கும். அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. பட் இதுவே பைக் டாக்ஸி ஆகட்டும், அந்த கம்பெனி வந்து அத டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அந்த கம்பெனி டிபெண்ட் பண்றதுனால, அவங்களுக்கு ஒரு ஒரு நலவாரியமோ, அவங்களுக்கு ஒரு விஷயங்களோ அந்த மாரி கம்ப்ளீட்டா கிடையாது. அப்படி ஃபுல் டைமா பண்றவங்களுக்கு இது ஒரு மேசிவான ஒரு ப்ராப்ளமா அமையும். அந்த மேசிவான ப்ராப்ளம் அமைஞ்சா அப்படின்னா, அவங்களோட ஃபர்தரான கெரியர்ஸ்க்கும், ஃபர்தரான விஷயத்துக்கும் அச்சீவ் பண்றது கஷ்டமா இருக்கும். இது ஒரு கவர்ன்மெண்ட் ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா வந்து இந்த பைக் டாக்ஸி வந்து மேசிவா வந்து ப்ராப்ளத்துலேருந்து தவிர்க்க முடியும். அந்த பைக் டாக்ஸியும் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாரி நெறைய பீப்பிள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அட் அட் தி சேம் டைம் அது அஃபோர்டபுளா இருக்கு. அட் தி சேம் டைம் இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களா இருக்கு. எனக்கு வந்து இது பெங்களூர் டிராஃபிக்லேருந்து தவிர்க்கிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 விஷயத்தையும் வந்து டேக்கிள் பண்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். அந்த ரெகுலேட்டரி ஆக்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா மேசிவா வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.